ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார் இப்போ தான் மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு விஷயம் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையை பற்றி விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருள் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோப் பஜார் ஆப்னு ஒன்று தமிழக அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோப் பஜார் ஆப்பில் வந்துட்டு ரேஷனில் கிடைக்கிற பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அமுதம் அங்காடிகள் தமிழகத்தில் ஒரு 100 இடத்துல இருக்குது. அந்த 100 இடத்துல தமிழகத்தில் இருக்கிற அமுதம் அங்காடிகளில் போய் நீங்கள் ரேஷன் கடையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து கூடிய விரைவில் வந்துட்டு ஸ்கேனர் சிஸ்டம், அதாவது ஃபோன்பே கூகுள் பே மூலமாக பணம் பே பண்ணுற அந்த இது கொண்டு வரும், டெக்னாலஜி கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சில்லறை பிரச்சனை வரதுனால அந்த மாதிரி கொண்டு வரணும்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லு வந்து கொடுக்கப்படும் ரேஷன் கடையில் கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சில இடத்துல வந்து இல்லம் தேடி ரேஷன் திட்டமும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இல்லம் தேடி ரேஷன் திட்டமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து ரேஷன் கடையில் முதியோர்கள் அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ரேஷன் கடைக்கு போய் தான் பொருட்களை வாங்கணும்னு இருக்குது. அது மாதிரி வாங்க கஷ்டமாக இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் வந்துட்டு பிரதிநிதின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா போய்ட்டு உங்களுக்கு பதிலாக மாற்று வேறு ஒரு ஆள் உங்கள் குடும்பத்திலேருந்து உறவினர் குடும்பத்திலேருந்து போய்ட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா ரேஷன் கடையில் அவங்களால போக முடியாததுக்காக அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க ஆன்லைனில். அது மட்டும் இல்லாத அது மேனுவலாக ஆன்லைன் ஃபார்ம் மாதிரியே வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா கூட தாசில்தார் அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் வேறு ஒரு ஆள் போய்ட்டு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கி முடியும். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.